தொலை தூரத்தில் இருந்தாலும் தொலைந்து போகாத உங்கள் அன்பை தீபாவளி அன்று வெளிப்படுத்த அதிரடியாய் வெடிக்கும் பட்டாசுகளை உங்கள் இல்லங்களுக்கு எங்களின் மூலம் அனுப்பி வைக்கலாம். தொடர்புக்கு 8438837707. ஹலோ வியூவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, முக்கியமான 2 விஷயங்களை பத்தி பேசணும் அப்படின்றதுக்காக தான். அது என்ன அப்படின்னா, டிராஃபிக் ரூல் சம்பந்தமான ஒரு விஷயமும், அதே மாதிரி இந்த ரெசிடென்சி வயலேட்டர் சொல்லக்கூடிய சட்ட விதிமுறைகளை மீறி குடியிருக்கக்கூடிய நபர்களை பத்தி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விசாக்கள், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அதாவது ஓடி ஒளிஞ்சு போய் இருக்கக்கூடிய நபர்கள், ரெசிடென்சி வயலேட்டர் சொல்லுவாங்கல்ல, குடியுரிமை சட்டத்தை மீறி குடியிருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இகாமா, போக்குவரத்து, விசா, இது சம்பந்தமான ஒரு வகை செக்கிங். இதுல அன்றாடம் பிடிபட்டு கொண்டுதான் இருக்காங்க ஒரு சில ஏரியாக்கள்ல. பரவலா இதுல இப்ப தற்போது வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு வார இடைவெளியில 485 பேர் இது சம்பந்தமா பிடிபட்டிருக்காங்க. அதாவது டிஃப்ரெண்டான வயலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும், இப்ப டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசா ஒரு சட்டத்திட்டங்கள் அப்படின்னு கிடையாது. ஆனா நமக்கு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் இது புதுசா இருக்கு அப்படின்னு தோணுது. ஸோ இது எல்லாமே ரொம்ப எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, போக்குவரத்து அபராதங்கள்லாம் 1க்கு 2க்கு 3 மடங்கா போக்குவரத்து அபராதங்களை ஏத்திட்டாங்க. அதை கடுமையா ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா ஃபாலோ பண்றாங்க. ஸோ இதுல நம்ம அலட்சியமா இருக்கக்கூடிய பட்சத்துல நமக்கு தான் நஷ்டம். அதனால இப்போ கடந்த அதாவது 2 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா, போக்குவரத்துல ஒரு புதுசா ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. அதாவது யூட்டர்ன் பண்றோம் பாத்தீங்களா, யூட்டர்ன் பண்ணும்போது இப்போ ஒரு யூட்டர்ன் இருக்கு அப்படின்னா போய் இப்படி யூட்டர்ன் பண்ண போறோம். ஆனா இதுக்கு பக்கத்துல இன்னொரு ட்ராக்ல ஸோ இங்க கொஞ்சம் கேப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இப்படி ஏறி இங்கிட்டு போவோம். ஸோ நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை, பின்னாடி இந்த ட்ராக்ல வரக்கூடியவங்க இப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி ஏறி ஓவர்டேக் பண்ணுவோம் பாத்தீங்களா யூட்டர்ன்ல. இந்த மாதிரி யூட்டர்ன்ல ஓவர்டேக் பண்ணக்கூடியவங்களுக்கும் கடுமையான தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இதுல 20 நாள் வரைக்கும் அபராதன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு 2 மாசத்துக்கு நீங்க வண்டி ஓட்ட முடியாது, உங்க வண்டியை சீஸ் பண்ணிடுவாங்க. இது தொடர்ந்து நடக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு லைசன்ஸே ரத்து பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கடுமையான விதிமுறைகளை, அபராதங்களை போட்டு ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இதுலதான் பாத்தீங்கன்னா, அந்த 2 நாளைக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தோணும், சரி நமக்கு இப்ப சிக்னல் மீறக்கூடிய பட்சத்துல வண்டி வேகமா ஓட்டிட்டு போகும்போது ரோட்ல அங்கங்க கேமரா இருக்கு, ஏஐ கேமரா இருக்கு, கேட்ச் பண்ணிடுவாங்க. யூட்டர்ன்ல யாரு பார்க்க போறா, யூட்டர்ன்ல எப்படி அவங்க பார்ப்பாங்க? சரி, போலீஸ் நின்றுச்சுன்னா நம்ம யூட்டர்ன்ல ஓவர்டேக் எடுக்க மாட்டோம். ஸோ பார்க்காதப்ப நம்ம எப்படி வேணா போய்க்கலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதுதான் தப்பு. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ஓவர்டேக்கிங் ட்ரோன் மூலமா இந்த போக்குவரத்து விதிமுறைகளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரோன் மூலமா வாட்ச் பண்ண விஷயங்களே பாத்தீங்கன்னா, இந்த 2 நாட்களுக்கு இடையில பாத்தீங்கன்னா 594 டிராபிக் வயலேஷன் பதிவாயிருக்கிறதா கேபிட்டல் கவர்னரேட்ல இருந்து தகவல் கொடுத்திருக்காங்க. ஸோ இதனால இது அங்கதான் நடக்குது, இங்க இருக்காது அப்படின்ற அந்த இதுக்கு போகாம எல்லா இடங்கள்லையும் நீங்க சிட்டிக்குள்ள வாகனம் ஓட்டுறீங்க, இல்ல உங்க தெருவுக்குள்ள ஓட்டுறீங்க, எங்க வாகனம் ஓட்டுனாலும் இந்த ஓவர்டேக்கிங் பண்ணாம யூட்டர்ன்ல ஒரு வண்டிக்கு பின்னாடி ஒரு வண்டி பொறுமையா நின்று உங்களுடைய வாகனங்களை ஓட்டுங்க. ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி இருக்கிறதுனால எங்க உங்களுக்கு ட்ரோன் உங்க மேல பறந்துட்டு இருக்கு, எங்க இருந்து வாட்ச் பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஹைவேஸ்ல எல்லாம் வேஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸை வச்சு ஏஐ கேமரா வச்சு அதையும் ஸ்பீடு அதிகமா ஹை ஸ்பீட்ல போறவங்களை கேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இதை இந்த மாதிரி யூட்டர்ன்ல வச்சிருந்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, தெரியாது. ஸோ அதனால எந்த இடங்களா இருந்தாலும் சரி, போக்குவரத்து நிதானமா வண்டிகளை ஓட்டுங்க. எங்க இருந்தாலும் போக்குவரத்து நெரிசலா இருக்குதான், போறதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு பொறுமையா டிராபிக் விதிமுறைகளை கடைபிடிச்சு விதிகளை மீறாம ரொம்ப வாகனங்களை கவனமா ஓட்டணும் அப்படின்றதுதான் நான் அந்த இடத்துல சொல்ல வந்த விஷயம். அதனால இது அலட்சியமா எடுக்காம இது ரொம்ப கவனமா ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி இன்னமும் நம்ம இந்த என்ஆர்டி கார்டு அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம், எஸ்பிஐ பாலிசிகள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், இது உங்களுக்கு தெரியும். பேன் கார்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுல இந்த இன்சூரன்ஸ் ஆல்ரெடி போட்டவங்க அந்த 1 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் அந்த பாலிசியை நம்ம அது ரினியூவல் பண்ணணும். அந்த ரினியூவல் பண்றதுக்கு அவங்க நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் எந்த அப்டேட்டும் பண்ணல அவங்க. அதுதான் உண்மை. இன்னமும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, நம்ம அந்த புதுசா இன்சூரன்ஸ் இது வரைக்கும் பாலிசி போடலை என்ன அப்படின்னு இன்சூரன்ஸ்னா போட்டுக்கலாம். ஆனா அதுல 2 விதமா இருக்கு, ஆக்சிடென்ட் பாலிசி, மெடிக்கல் இன்சூரன்ஸ்னு.
இந்த ஆக்சிடென்ட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 3 வருஷத்துக்கு ரினியூவல் ஆகிற மாதிரியான ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ரினியூவல் பண்ணணும் வருஷம் வருஷம். ஆனால் இப்போ அந்த ஆல்ரெடி பண்ணிட்டு அந்த எக்ஸ்பயர் ஆகி இருக்கக்கூடியவங்களுக்கு ரினியூவல் பண்ணுறதுக்குண்டான ஆப்ஷன் இது வரைக்கும் வரல. கஸ்டமர் கிட்ட பேசியிருக்கேன், அந்த அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அது வராதவங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுக்கு மெயிலே வந்தாலும் அந்த ஆப்ஷன்ஸ் வரல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால இந்த விஷயங்கள்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த தகவலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி நிறைய பேர் இன்சூரன்ஸா இருக்கட்டும், கார்டு அப்ளை பண்றதுக்கும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றீங்க. நான் எப்போ ஃப்ரீயா இருக்கணும் அப்போ பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். அதே மாதிரி நார்மல் கால் பண்ணீங்கன்னா எடுப்பேன், வாட்ஸ்அப்ல கால் பண்ணீங்கன்னா எடுக்க மாட்டேன். இந்த ஒரு தகவலையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.